உன் குறைகளை தீர்ப்பதற்காகவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உன் வாழ்க்கை செழிப்பாகப் போகிறது குழந்தையே. நம்பிக்கையோடு இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேள். நான் எனது பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசிப்பவன். கொஞ்ச நாட்களாகவே நீ உன் வியாபாரத்தில் அடிமேல் அடி வாங்கும்போது கவனித்து கொண்டேதான் வருகிறேன். நெருக்கடிகளில் சிக்கி நீ சின்னா பின்னமாகும் போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன். என்றைக்கு முடியாமல் உன் கோபத்தை என்மேல் காட்டப் போகிறாயோ என்று எதிர்பார்த்து இருந்தேன். இன்று கொட்டிவிட்டாய். என்னை வணங்குவதால் நம்புவதால் உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ எண்ணிவிட்டாய். அந்த வேதனையில் ஏதேதோ பேசிவிட்டாய். இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாயே. என் இதயம் வலிக்கிறது மகளே. உன்னை நான் இந்த நிலையில் விட்டுவிட்டு போகவா நான் உன்னோடு இருக்கிறேன்? குழந்தைகள் என்ன சொன்னால்